வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலக வாயிலில் இடைத்தரகர்களை எச்சரித்த துறை தாசில்தார். சமூக வலைதளங்களில் வைரல். இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த செவிலியர் குமாரசாமி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அல்வா கொடுத்து நூதன ஆர்ப்பாட்டம். காரைக்கால் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் வாயிலில் விண்ணப்பம் பூர்த்தி செய்வது, குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்டவைகளுக்கு பணம் வாங்கிக் கொண்டு இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலரை துறையின் தாசில்தார் நேரடியாக சென்று எச்சரிக்கை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் பாக்குமுடையான்பேட்டு தொழிற்பேட்டை சாலையில் இயங்கி வருகிறது. இங்கு ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது. ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல், மானியம் வழங்குதல், கார்டு பிரித்தல் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. இங்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மீது அங்குள்ள ஏரியா இன்ஸ்பெக்டர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து பிறகு பொதுமக்களின் விண்ணப்பங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் சில தரகர்கள் பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு புதிய ரேஷன் கார்டு போடுதல், பிரித்தல், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் அலுவலகத்தின் வெளியே அமர்ந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் நபர்கள் அலுவலகம் வரும் பொதுமக்களிடம் அலுவலகத்தில் நேரடியாக சென்றால் வேலை நடக்காது, ஏரியா இன்ஸ்பெக்டர் மற்றும் அலுவலகத்தில் உள்ளே வேலை செய்பவர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் உங்களுக்கு வேலை நடக்கும், எங்களிடம் விண்ணப்பத்தை கொடுங்கள், உங்கள் வேலையை முடித்து தருகிறோம் என்று பொதுமக்களிடம் விண்ணப்பத்தை வாங்கி கொள்கின்றனர். பிறகு வேலைக்கு ஏற்றவாறு ரூபாய் 1000 முதல் 10,000 ரூபாய் வரை பணத்தை வாங்கி கொண்டு தரகர்கள் செயல்பட்டுள்ளனர். இதனிடையே நேற்று இது குறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணனிடம் புகார் சென்றுள்ளது. இதையடுத்து அவர் நேற்று காலை அலுவலகத்தின் வெளியே தரகர் வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் நீங்கள் எப்படி பொதுமக்களிடம் பணம் வாங்கலாம், இதுபோன்ற ஃப்ராடு வேலை செய்தால் உங்களை இங்கு இருக்க விடமாட்டேன் என சராமரியாக கேள்வி கேட்டார். ஒரு அதிகாரி நேரடியாக சாலையில் இறங்கி வந்து தரகர்களை எச்சரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதை பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த செவிலியர் குமாரசாமி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார். இங்கிலாந்து நாட்டில் செவிலியர் துறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்புக்காகவும் சேவைக்காகவும் 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டிஷ் பேரரசின் உறுப்பினர் என்ற உயரிய விருதை புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட குமாரசாமி பெற்றுள்ளார். பிரிட்டிஷ் அரசின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுடன் ஒப்பிடத்தக்கது. இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த செவிலியர் குமாரசாமி இந்த விருதை பெறும் 2வது நபராக இருக்கிறார். இவ்விருதினை பெற்றுள்ள குமாரசாமி புதுச்சேரி பெத்திசெமினார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் படிப்பையும், கலவை கல்லூரியில் மேல்நிலை பள்ளி மற்றும் மதர் தெரசா செவிலியர் கல்லூரியில் 1994ஆம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்று புதுச்சேரி அரசில் பணிபுரிந்தார். பின்னர் 2020ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு சென்று செவிலியராக சிறப்பாக பணிபுரிந்து தற்போது பர்மிங்காமில் துணை இயக்குநராக பணிபுரிகிறார். தாயகம் திரும்பிய குமாரசாமி சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார். பணி நிரந்தரம், 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி 200க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒரு நாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் வழங்குதல், குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும்,
நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒருநாள் விடுப்பு எடுத்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாராக பணிபுரிந்த குணசேகர் நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டக அறையில் இருந்த விலை உயர்ந்த 11 பொருட்களை கையாடல் செய்த வழக்கில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் இன்று காலை புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிரஸ்தாராக குணசேகர் என்பவர் பணிபுரிந்து வந்தார். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு பழைய நீதிமன்ற வளாக கட்டிடத்திலிருந்து புதிதாக கட்டப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு பெட்டக அறையில் நீதிமன்றத்தில் வழக்கு சம்பந்தமாக ஒப்படைக்கப்பட்ட விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை மாற்றியுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன் குணசேகர் புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிதாக பொறுப்பேற்ற காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாரிடம் பெட்டக அறையில் உள்ள பொருட்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் குணசேகர் புதிய சிரஸ்தாரிடம் பொருட்களை ஒப்படைக்காமல் புதுச்சேரி சென்றுள்ளார். காரைக்கால் மாவட்ட நீதிபதி மற்றும் நீதிமன்ற தலைமை அதிகாரி குணசேகரிடம் பலமுறை பெட்டகத்தில் உள்ள பொருட்கள் குறித்த விவரங்களை ஒப்படைக்க அறிவுறுத்தியும் குணசேகர் காலம் தாழ்த்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நீதிபதியின் உத்தரவின் பேரில் பெட்டக அறையின் பூட்டை உடைத்து அதில் உள்ள பொருட்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்துள்ளனர். சோதனையின் போது பெட்டகத்தில் உள்ள விலை உயர்ந்த 11 பொருட்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற தலைமை அதிகாரி கடந்த மாதம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் நீதிமன்ற பெட்டகத்திலிருந்து பொருட்களை கையாடல் செய்த குணசேகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். புகாரின் பேரில் கடந்த மாதம் 17ஆம் தேதி புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் தனசேகரன் குணசேகர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். குணசேகர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் அவரது வீட்டில் குணசேகர் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் தனசேகரன் மற்றும் போலீசார் வீட்டில் பதுங்கியிருந்த குணசேகரனை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் காரைக்கால் நீதிமன்ற பெட்டகத்தில் காணாமல் போன பொருட்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாராக பணிபுரிந்த குணசேகர் நீதிமன்ற பெட்டக அறையிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்ததால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று கலந்து கொண்டார். மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று கலந்து கொண்டார். அங்கு நிறுவப்பட்டுள்ள அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டார். திருப்பூர் முருகனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, வள்ளிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி தெய்வத்திற்கு, முருகனுக்கு, ஆறுபடை அகல்கள் முருகனுக்கு, முருகனுக்கு, நலம் கொடுக்கும் முருகனுக்கு, நம்மை காக்கும் முருகனுக்கு அரோகரா. செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குலதெய்வமான முருகனை வழிபட வந்திருப்பதாகவும் முருக கடவுள் பழங்காலத்தில் இருந்து தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும் உலகமெங்கும் தமிழர்கள் முருக வழிபாட்டை கொண்டு சென்று இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த தான் குஜராத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும் முருகன் மீது உள்ள பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் எடுத்து கூறினார். மேலும் புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் முழு மூச்சாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பழமையான கோயில்கள் இருக்கின்றன, சித்தர் பீடங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இணைத்து ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இங்கே அறுபடை வீடுகளை ஒன்றாக வைத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்தேன் என்றும் அவர் பேசினார். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட முருக கடவுளை வழிபட்டு இருக்கிறார்கள். புதுச்சேரியில் கவுஸ் முருகர் கோயில் என்று
ஒரு கோயில் இருக்கிறது, முருகன் கோயில். புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னராக பதவியேற்ற பிறகு நான் சென்ற முதல் முருகர் கோயில் அதுதான். அதை கட்டிட கவுஸ் என்ற ஒரு இஸ்லாமியர் தன் வேண்டுதலை நிறைவேற்றதால் அந்த கோயிலை கட்டினாராம். இன்றும் அந்த கோயிலுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம், பூஜை அந்த இஸ்லாமிய குடும்பத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறது. அவரது பிள்ளைகள் அந்த கோயிலை பார்த்துக் கொள்கிறார்கள். இது போன்ற பக்தி பரவசமான சம்பவங்கள் நிறைய உண்டு. அதையெல்லாம் நாம் வேறு வேறு தெய்வத்தை வழிபட்டாலும் பண்பாட்டு ரீதியாக நம்முடைய எண்ணத்தில் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதற்கு இதுவிட வேறு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட முருக கடவுளுக்கு முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து விழா எடுக்கிறார்கள். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். இது இல்லாம புதுச்சேரியில் புதுச்சேரி ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் சென்டராக டெவலப் பண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுச்சேரியில் ரொம்ப பழைய கோயில்கள் இருக்கு. அதை தவிர அங்க 21க்கு மேல் சித்த சமாதிகள் அந்த கோயில்களில் இருக்கு. அந்த சித்த சமாதிகளை இப்போ அது எப்படி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கொண்டு வர முடியும், டெவலப் பண்ண முடியும்னு அதை பார்க்க. அதனால தான் இங்கே 6 கோயிலுக்கு அந்த மாடல் போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்கிறேன். ஜூன் 19 பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தையொட்டி காசா மீதான போரை நிறுத்த வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன காசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை 55,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். குழந்தைகள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் போரில் மடிந்துள்ளனர். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் இராணுவம் குண்டுமழை பொழிந்து காசா பகுதியை சுடுகாடாக ஆக்கியுள்ளது. பாலஸ்தீனம், இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமலாக்கப்பட வேண்டும். காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளான பாலஸ்தீன நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேற வேண்டும். சுதந்திர பாலஸ்தீன பூமி உருவாக வேண்டும். இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் புரிந்து வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு ஆதரவான நமது நிலைப்பாட்டை தொடர்ந்திட இந்திய அரசை வலியுறுத்தியும் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனின் கட்சிகள் சார்பில் இன்று காலை 10:30 மணி அளவில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமாள், சுதா, பிரபுராஜ், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி பாலசுப்ரமணி, முருகன் ஆகியோர் உட்பட திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்திய ஒரு வார போட்டி நாடக விழா 2025 ஓவியர் பாரதி வாணர் சிவாவுக்கு சிறந்த குணச்சித்திர நடிப்பிற்கான பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்திய ஒரு வார போட்டி நாடக விழா 2025 புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றத்தின் கலைமாமணி பாண்டீஸ்வரனின் நடிப்பு, ஒப்பனை, உடை அலங்காரம், காட்சி அமைப்பு, நாடக மேற்பார்வையில் கலைமாமணி சூரன் ப. தங்கராசுவின் கதை வசனத்தில் கலைமாமணி லீ. கருணாகரன் இயக்கத்தில் அரங்கேறிய எல்லாம் உனக்காக எனும் தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் தியாகி நெல்லையப்பராக நடித்த ஓவியர் பாரதி வாணர் சிவா சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான பரிசினை பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட பலர் பரிசினை வழங்கினர். பல்வேறு பிரிவுகளில் சாதனையாளர் விருதுகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி சிறப்பித்தார். விருது பெற்ற நடிகர் பாரதி வாணர் சிவா கடந்த 45 ஆண்டுகளாக 75க்கும் மேற்பட்ட நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றவர். மேலும் இந்த நாடகத்தில் நாடக கலைஞர்களான கலைமாமணிகள் அனந்த கிருஷ்ணன், கைலை பித்தன் மற்றும் மகேஸ்வரன், தரணி என்கிற தண்டபாணி, நாகராஜன், சினிமா சிவாஜி, சீனுராஜன், நடிகை தேன்மொழி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றத்தின் எல்லாம் உனக்காக எனும் ஒரே
நாடகத்திற்கு சிறந்த ஒப்பனை, சிறந்த நாடகம், சிறந்த கதை வசனம், சிறந்த துணை நடிகர்கள் என 5 பரிசுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. காங்கிரஸ் பேரு இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் சையத் அகமது மௌலானா சாயிபு தர்காவில் சிறப்பு தொழுகையும், ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பாசிலிகாவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுதந்திர போராட்டம் பற்றிய பேராசிரியர் ராமானுஜம் எழுதிய நூல் அறிமுக விழா புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் நடைபெற்றது. அரிக்கமேட்டின் தொல்லியல் மேன்மை 1674ஆம் ஆண்டு தொடங்கி 1945 வரையிலான புதுச்சேரியின் வரலாறு பற்றி பேராசிரியர் ராமானுஜம் இதுவரையில் 3 நூல்களை எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சிந்திய விடுதலை போராட்டம் பாதையும் பயணமும் என்ற நூலை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. அந்த நூலை புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் நடந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிமுகம் செய்தார். மருத்துவர் நல்லாம் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொழிலதிபர் சிவராம் ஆல்வா பாராட்டி வாழ்த்தினார். கல்வித்துறையின் முன்னாள் இணை இயக்குனர் முனைவர் ராமதாசு நூல் பற்றிய ஆய்வுரை வழங்கினார். வரலாற்று வாழ்த்துரையும் வழங்கினார். விழாவிற்கு வந்தவர்களை முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் வரவேற்றார். நகர கூட்டுறவு வங்கி உதவி மேலாளர் பிரபாகர் நன்றியுரை கூறினார். நூலாசிரியர் ராமானுஜம் ஏற்புரை வழங்கினார். விழா நிகழ்ச்சிகளை புதுவை அருங்காட்சியகம் அமைப்பாளர் அறிவன் அருளி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். பிரெஞ்சு நிறுவனத்தை சார்ந்த வெங்கடகிருஷ்ணன், அந்தோனி ஆகியோர் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாலாஜி, இளங்கோ, கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன், பேராசிரியர்கள் ராஜ்குமார், வேலாயுதம், ஆரோக்கியநாதன், ராஜா சம்பத், சீனு தமிழ்மணி, சிவ இளங்கோ, தன்னுரிமை கழகம் சடகோபன், சீனு தமிழ்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
நல்லவாடு மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய மேல் வழித்தட மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு புதிய தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டு மற்றும் 150 வீடுகளுக்கு பாதுகாப்பான முறையில் புதிய மின் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு கிராமத்தில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தரமற்ற புதைவட மின்கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்பட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம் அடைந்ததோடு அந்த பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்களிடம் முறையிட்டனர். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தரமற்ற புதைவட மின்கம்பிகளின் பயன்பாட்டை நிறுத்தவும் புதிய மேல்நிலை மின் வழித்தடத்தை ஏற்படுத்தி மின் இணைப்புகள் வழங்க அரசின் சிறப்பு அனுமதி பெற்றுத்தந்தார். அதன்படி முதற்கட்டமாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு கிழக்கு பகுதியில் ஏற்கனவே மேல் வழித்தட மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு புதிய தெருவிளக்குகள் அமைத்து வீடுகளுக்கும் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நல்லவாடு மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய மேல் வழித்தட மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு புதிய தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டு மற்றும் 150 வீடுகளுக்கு பாதுகாப்பான முறையில் புதிய மின் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் கலந்து கொண்டு புதிய மின் இணைப்பை இயக்கி வைத்து அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி சார்பில் கோல்டன் எப்போலட்ஸ் நிகழ்ச்சி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி கோல்டன் எப்பாலட்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ், அப்பன்ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார், பைலட் சண்முக பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை காரைக்கால் சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைத்த நிலுவைத் தொகையை வழங்கவும், சுகாதாரத்துறையில் உள்ள ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க அனைத்து பிரிவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர் சங்கம் சார்பாக காரைக்கால் நேரு நகர் நலவழித்துறை அலுவலக வாயிலில் இன்று மாலை புதுச்சேரி அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மாவட்ட அரசு ஊழியர்கள், சம்மேளன நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலக வாயிலில் இடைத்தரகர்களை எச்சரித்த துறை தாசில்தார், சமூக வலைதளங்களில் வைரல். இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த செவிலியர் குமாரசாமி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அல்வா கொடுத்து நூதன ஆர்ப்பாட்டம். காரைக்கால் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.